அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஷாருக் கானுக்கு எல்லாருக்குமே இருக்கு. கொடுக்குறவங்களுக்கு ஒத்துக்கிட்டு கொடுக்குற அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்கு. மத்திய அரசு யார் ஆளுகிறார்களோ அவர்கள் மனசும் அதுல இருக்கு. பணம் கொடுத்தா உங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கும் கொடுப்பாங்க. ஆமா சார், சட்டம் அனுமதிக்குது. உங்களுக்கு வேணும்னா அதுக்குரிய செலவு கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்குறான். பட் அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லை. விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இல்லவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. எப்படி சொல்லுங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இருக்குன்றது என்ன சார் ஆதாரம் தான் சொன்னேன். அப்ப ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? யூகத்துக்கு ரெண்டையும் யூகம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. பவுன்சர்களை வச்சுக்கிட்டு வரும்போதே நான் அதை விமர்சிச்சேன். சொன்னீங்க நீங்க மக்களை விட்டு நீங்க தள்ளி போயிட போறீங்க, அது பாதுகாப்பு அவசியம் தான். அதை வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றி மக்கள்கிட்ட நெருங்குற மாதிரி போகணும். கூட்டங்களுக்கு போற போது அப்படியே போனா நீங்க ஒண்ணு அவ்வளவு பெரிய இன்னும் எம்ஜிஆர் எல்லாம் மாறல. அந்த எம்ஜிஆரே இல்ல சுத்தி இருக்கிற மண்ணுக்கு தொடர்புள்ளாத ஆட்கள் நீங்க குறிப்பிடுறது இல்ல நான் சிஆர்பிஎஃப்ல வர அந்த ஆட்களை சொல்றேன். அல்ல பஞ்சாப்காரங்க இருப்பா, யாரும் இருப்பா, அதை சொல்றீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன், புரியுங்களா? அவன் ராமநாதபுரம் மாவட்ட செயலர் இருப்பா அப்படின்னு புசி ஆனந்துக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். பஞ்சாப்ல வந்து அந்த விக்ரம் சிங்குக்கு தெரியுமா? இப்படி இடிப்பான் ஒரு இடி சார். அதில் அண்மையில் அவர் ஒரு அறிக்கை ஒன்று கூட எழுதியிருந்தாருன்னு சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா இதை மத்திய அரசு செஞ்சாலும் சரி, மாநில அரசு செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு வழியே ஒரு மேட்டரை திணிச்சு எழுதுறாரு. அதாவது அந்த இடத்துல சொல்லாம கூட ஏன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அதில் ஆர்டர்ல கையெழுத்து போட்டு ஒரு நாள் கூட ஆகல, நீங்களை எதிர்க்கிறியான்னு ஒரு கோவம் வரும்ல. இந்த சூழல்ல பெண்ணுக்கு தான். ஆமா, அப்ப சட்டம் ஒழுங்க பாதுகாப்புனால பெண்களின் பாதுகாப்புங்கிறது டீஃபால்ட்டா ஜெயில மனசுல தோணிடுச்சு. அது பெண்களுக்கு இயல்பா வந்துருச்சு. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க, அந்த மனநிலை இயல்பா அம்மாங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்பா தப்பான வார்த்தை அல்ல. ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த முயற்சியும் தப்பான சொல்ல மாட்டேன். அவர்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுத்த முதல் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த அப்பாங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவகங்கள் அந்த பேர்லயே தொடர்றதே அவருடைய பெருந்தன்மைக்கு பிரதான சாட்சி. கலைஞர் உணவகம் இருந்த எடப்பாடி அனுமதி பெற அனுமதிச்சிருப்பாரு சார். அனுமதிச்சால் நான் பாராட்டுறேன், அனுமதிச்சிருக்க மாட்டார் நான் யூகம் பண்றேன். ஆமா, அன்னைக்கு அண்ணா விஷயத்துக்கு சொல்லல, ஆனா பாத்தீங்களா இந்த விஷயத்துல சொல்லிட்டாருன்னு. யார் பேசணும்? மக்கள் பேசணும். பேச வைக்கிற அளவுக்கு ஸ்டாலின் தொடர்ந்து தன்னை மாத்திக்கிட்டு நடந்தார்னா தான் இயல்பாவே அப்பாங்கிறது வரும். அல்லது நீங்கள் விதைத்த அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு உருவம் பெற்று மேல மேல வளரும். வேங்கை வயலில் இந்த அரசு பண்ணது தப்பு. இந்த தாமதம் தான் இந்த அவமானத்தை அவங்க சுமக்கிறதுக்கு காரணம். அன்னைக்கே எப்பயார் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அவமானமே வந்திருக்காரு. சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற விஷயத்துல தேர்தல், அரசியல், சுயநலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க 1000 நல்லது பண்ணாலும் எந்த பிரயோஜனம் வராது. இந்த ஜென்மத்தில் உங்களை அப்பான்னு சொல்லவே மாட்டான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ். லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மை காலமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அரசியல் தொடர்பான சில கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரா, ட்வீட் வழியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை எதிர்க்கிறதா இருக்கட்டும், ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசோ மாநில அரசோ யார் எதிர்த்தாலும் நாங்கள் மக்களுக்காக நிற்போன்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாரு. அவருக்கு இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கினதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஒரு கருத்தோட முன்வைக்கிறாங்க. உங்க கருத்து என்ன? அதுல மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய ஒரு கருணை பார்வை அல்லது ஒரு இலகின மனசு அல்லது ஒரு அப்படி ஃபிளெக்சிபிள் மைண்ட், என்ன வேணாலும் வார்த்தை போடுங்க, அது இல்லாம இது நடக்காது. ஷாருக் கானுக்கு அப்படி எல்லாருக்குமே இருக்கு. கொடுக்குறவங்களுக்கு ஒத்துக்கிட்டு கொடுக்குற அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில இருக்கு. மத்திய அரசு யார் ஆளுகிறார்களோ அவர்கள் மனசும் அதுல இருக்கு. பணம் கொடுத்தா உங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கும் கொடுப்பாங்க. ஆமா சார், சட்டம் அனுமதிக்குது. உங்களுக்கு வேணும்னா அதுக்குரிய செலவு கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்குறான். பட் அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லை. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, அருள்மொழிவர்மன், நாங்கிட்ட தேனாம்பேட்டை சிக்னலில் நிற்கும் போது எனக்கு குறுகுறுன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்து சைதாப்பேட்டை சிக்னல் போனாலும் அவன் பின்னாடியே வர்றான். எனக்கு பாதுகாப்பு நீ கொடுங்க, 8 பேருக்கு சம்பளத்தை நான் கொடுக்குறேன்னே லெட்டர் கொடுங்க. உங்கள் லெட்டர் எடுத்து அப்படி கீழே வைப்பாங்க. கேட்குறவங்களாம் கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? சத்தியமா தர மாட்டாங்க. பட் அதில் இருக்கிற கிரெடிபிலிட்டியும் பார்ப்பாங்க. விஜய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிரபலம், யாருமே மறுக்கலை. ஸோ அதில் பெரிய அரசியல் இருக்கலாம் நினைக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இருந்ததா பிஜேபி பின்னாடி கண்டுபிடி. சரி, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கல, விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இல்லவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. எப்படி சொல்லுங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இருக்குன்றது என்ன சார் ஆதாரம் தான் சொன்னேன். அப்போ ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? யூகத்துக்கு ரெண்டையும் யூகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவாக மறுக்கிறதுக்கோ ஏற்பதற்கோ ஆதாரம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா?
அதுக்குள்ளே நான் வரல. இது ஒரு பக்கம். ஆனால் கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, வளர தொடங்க போகுது. இப்போ தான் நீ கட்டமைப்பு உருவாக்குறீங்க. இன்னும் நான் சந்தோஷப்படுற மாதிரி, ஏன்னா ரொம்ப நாள் அதாங்க விஜய் பேசணும், நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையில் ஒரு கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னோம். தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறார். நல்ல மாற்றம் அது விஜய்கிட்ட. மக்கள்கிட்ட இன்னும் போக ஆரம்பிக்கல. ஏன்னா அவர் ஒரு வெள்ளம் சூழ்ந்த பகுதிக்கே போகிறதுக்கு சங்கடப்படுறாரு. அவருடைய மனசில் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூச்ச சுபாவம் நிறைஞ்சவர் தான் அவர். வர வரதான் அது கொஞ்சம் மாறும். இன்னும் மக்கள்கிட்ட போக ஆரம்பிக்கல. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மண்ணோடு சம்பந்தப்படாத, மண்ணோடு ஒட்டாத ஒரு 8 பேர் உங்களை சுற்றி இருந்தால் வளர்கிற அரசியல் தலைவராக விஜய்க்கு அது ஒரு துளி கூட பயன் தராது. ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை மக்கள் மனசில் ஏற்படுத்தும். நான் சொல்ல போறீங்களா, நான் சாதாரண இந்த பவுன்சர்களை வச்சுக்கிட்டு வரும்போதே நான் அதை விமர்சித்தேன். சொன்னீங்க, நீங்கள் வந்து மக்களை விட்டு நீங்கள் தள்ளி போயிட போகிறீங்க, அது பாதுகாப்பு அவசியம்தான், அதை வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றி மக்கள்கிட்ட நெருங்குற மாதிரி போகணும். கூட்டங்களுக்கு போகிற போது அப்படியே போனால் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்னும் எம்ஜிஆர் எல்லாம் மாறல. அந்த எம்ஜிஆரே கிளவியெல்லாம் நேச தொட முடியும், இவரும் போய் இப்படி கட்டி பிடிப்பாரு. அந்த மாதிரி காலம் இன்னைக்கு இல்லை. பாதுகாப்பு அதோட முக்கியம்தான், நான் மறுக்கலை. ஆனால் இது மக்களையும் உங்களையும் கொஞ்சம் அந்நியப்படுத்தி வச்சிருங்கிற அந்த ஆபத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு வளர்கிற விஜய்க்கு இது நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தருங்கிறதே அவர் மறுக்கக்கூடாது. மற்றபடி அது பெருசாலாம் வாதிக்கிற கொண்டு இல்லை. காசு கொடுத்தா எல்லாரும் கொடுப்பா. ஆளுகிற கட்சி, மத்தியில் ஆளுகிற கட்சி கொஞ்சம் மனசு வைக்கணும். விஜய் விஷயத்தில் மனசு வச்சுருக்காங்க. அது உள்ளூர ஒரு கணக்கு போட்டு வச்சாங்களா, இல்லை எதிர்காலத்தில் பலன் தருன்னு வச்சாங்களா எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே அதை கொச்சைப்படுத்துறது தப்பு இல்லை. சுற்றி வந்து இருக்கிற மண்ணுக்கு தொடர்புலாத ஆட்கள் நீங்கள் குறிப்பிடுறது வந்து இல்லை. நான் சிஆர்பிஎஃப்ல வர அந்த ஆட்களை சொல்றேன். அல்ல பஞ்சாப்காரங்க இருப்பா, யாரும் இருப்பா, அதை சொல்றீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன், புரியுங்களா? நான் வீர வகுப்பாளர்கள் சில பேர் அவன் ராமநாதபுரம் மாவட்ட செயலர் இருப்பா அப்படின்னு புசி ஆனந்துக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். பஞ்சாப்ல வந்து அந்த விக்ரம் சிங்குக்கு தெரியுமா? இப்படி இடிப்பான் ஒரு இடி. நான் சொல்ல புரியுங்களா? அப்ப நிர்வாகிக்கே ஒரு கோபம் வரும்னா மக்களுக்கு என்ன எப்படி ஒரு எரிச்சல் தானே வரும். அந்த ஆபத்தை சொன்னேன். தமிழ்நாட்டுக்காரராக இருந்தான்னா அந்த சிஆர்பிஎஃப்ல தமிழ்நாட்டுக்கு, அதுக்காக 8 பேரை தமிழ்லாம் போட முடியாது. அப்புறம் அந்த உணர்வு மங்கி போயிடும். என்னடா அது அப்படி நம்மளை பிரிக்கிறாங்க. யதார்த்தம் அதுதான். ஓபிஎஸ்க்கு வந்தாங்க, எல்லாம் ரிப்பனை கட்டிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. ஓபிஎஸ்க்கு எப்படி கொடுத்தாங்க? பிஜேபிக்கு நேர் எதிரானவர்னா கொடுத்துருப்பாங்களா? அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கொஞ்சம் அனுசரணை இருந்ததுனால இப்போ புரிதல். அந்த அரசியல் பார்வை தான் அந்த ஒய் பிரிவுங்கிறது, இசட்டுங்கிறது. அந்த மாதிரி ஒரு லைட்டாக தொட்டுட்டு விட்டுறணுமே தவிர அதுக்கு மேலே போய் அது அரசியல் இருக்குது அது இருக்குன்னு போட்டு விவாதிக்க வேண்டாம். அது உயிர் மீது ஒரு பயம் அல்லது உயிரை பாதுகாக்கணும்னு இருக்கிற ஒரு தேவையான முன்னெச்சரிக்கையின் காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. அது யாரையுமே அப்படி தான் பார்க்கணும். அரசியல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு அதை மூடி வைக்க முடியாது. வீதிக்கு வரட்டும், கிளின்னு கிளிக்கலாம், கத்திரிக்காய் முத்திரா பாராட்டுறதுனாலும் பாராட்டிக்கலாம் சார். அதில் அண்மையில் அவர் ஒரு அறிக்கை ஒன்று கூட எழுதியிருந்தாருன்னு சொன்னால, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மத்திய அரசு செஞ்சாலும் சரி, மாநில அரசு செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு வழியே ஒரு மேட்டரை வந்து திணிச்சு எழுதுறாரு. அதாவது அந்த இடத்துல சொல்லாம கூட, ஏன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அதில் ஆர்டரில் கையெழுத்து போட்டு ஒரு நாள் கூட ஆகல, நீங்களை எதிர்க்கிறியான்னு ஒரு கோவம் வரும்ல. ஸோ தான் கேட்ட உடனேயே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த பிஜேபியை மட்டும் திட்டதா இருக்க வேண்டாம், அவங்க சங்கடப்படுவாங்களேன்னு நினைச்ச ஒரு யதார்த்த அரசியல், அவ்வளோதான். அது அதை போய் பிரித்து பார்க்க வேண்டியது. திமுக காரங்க திமுக மேலே இந்த விமர்சனம் இருந்தது இல்லை, பத்திரிகை சொந்த நசுக்கிறாங்கன்னு. அவங்க மட்டும் என்ன அப்படியே பாதுகாத்தவங்கள? பல நேரங்களில் அவங்களும் தவறுகள் செய்தவங்க தான். அவங்க உணர்வையும் சீண்டி பார்க்குற போது அவங்களும் சில ரியாக்ஷன் பண்ணவங்க தான். அந்த அடிப்படையில் சொன்னார்னு கடந்து போயிடலாம். சரி, அதான் சொன்னேன். இன்னொரு ப்ராக்டிக்கலாக என்ன சொன்னேன், பிஜேபி மட்டும் திட்ட வேண்டாம், அவங்க சங்கடப்படுவாங்கன்னு நினச்சிருப்பாரு. சரி போடு, காசா பணமா ஒரு அதையும் சேர்த்து அடிப்பாரு, அடிக்க போகிறான் லெட்டரில். சார், இப்போது அண்மையில் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறாரு. நம்ம எதற்காக ஆட்சிக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் பேசினார். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான அல்லது வந்து கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை பார்க்க முடிஞ்சுது. என்னை ரொம்ப அப்பான்னு போகிறதுலாம் கூப்பிட்றாங்கன்னு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அம்மா அப்படின்னு யாரை அழைச்சாங்க அப்படின்னா, மக்களே நான் சொல்கிறேன், பொதுமக்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி அம்மையார் ஜெயலலிதாவை தான் அழைச்சாங்க. அண்ணா அப்படின்னு அறிஞர் அண்ணாவை அழைச்சாங்க. அதுக்கப்புறம் யாரையும் ஒரு அந்த மாதிரியான ஒரு டோனில் அழைக்கிறது கிடையாது கட்சிக்காரங்களை தாண்டி. ஆனால் இவர் வந்து என்னை அப்பான்னு இளைஞர்கள் அழைக்கிறாங்கன்னு சொல்றது வெகுஜன மக்களினுடைய மனநிலையை மாற்றுவதால் எதற்காக இதை செய்யறாரு? இல்லை, மனசை மாற்றியெல்லாம் இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான வார்த்தையை திணிக்க முடியாது. இது ஸ்டாலினுக்கும் தெரியாதல்ல. ஆனால் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாருங்கிறத நான் மறுக்கலை. அம்மாங்கிற வார்த்தை ஜெயலலிதாவுக்கு ஏதோ ஒரு பெண் அப்படிங்கிறனாலையோ ஒரு 50 வயசை தாண்டிட்டவர் அப்படிங்கிறதுனாலையோ மட்டும் வரல. பல ஸ்கீம்ல அவர் காமிச்ச ஆர்வம், எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த திட்டங்களை அமல்படுத்திய அந்த உறுதி, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. சட்டம் ஒழுங்குனாலே
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போய்கிட்டு தான் முதல் பாதுகாப்பு யாருக்கு தேவை? சமூகம் மாறிவிட்ட இந்த சூழல்ல பெண்ணுக்கு தான் தேவை. அப்ப சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புனால பெண்களின் பாதுகாப்புங்கிறது டீஃபால்ட்டா ஜெயலலிதா மனசுல தோணிடுச்சு. அது பெண்களுக்கு இயல்பா வந்துருச்சு. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த மனநிலை இயல்பா வந்து அம்மாங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்பா தப்பான வார்த்தை அல்ல. ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த முயற்சியும் தப்பான முயற்சி சொல்ல மாட்டேன். அவர்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுத்த முதல் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த அப்பாங்கிறது. இது தேர்தலை நோக்கிய ஒரு விஷயம். அந்த வார்த்தையை சொல்ல தகுதியற்றவர்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் 2 பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்காரு அந்த அர்த்தத்துல நான் சொல்லலை. பெருந்தன்மையை காட்டுறான்னு சொன்னேன். மற்ற திமுக ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் பெருந்தன்மை மிக்கதா இருக்குன்னு நான் பல பேட்டிகளில் சொல்லிட்டேன். இந்த ஆட்சி வந்த 6வது மாசம் முதலாவே சொல்லிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவகங்கள் அந்த பேர்லயே தொடர்றதே அவருடைய பெருந்தன்மைக்கு பிரதான சாட்சி. வேற யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. கலைஞர் உணவகம்னு இருந்து எடப்பாடி அனுமதிப்பாரு? அனுமதிச்சிருப்பாரு சார். அனுமதிச்சால் நான் பாராட்டுறேன். அனுமதிச்சிருக்க மாட்டார் நான் யூகம் பண்றேன். சரிதானா? ஏன்னா திமுக எதிர்ப்பு உணர்வுலேயே வளர்ந்த உருவான கட்சி அதிமுக. அது வந்தா அதையும் பாராட்டுவோம். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க வச்சா நான் பேசணும். யூகங்களை நெகட்டிவா பயன்படுத்த மாட்டேன். நல்லதுக்கு யூகம் பண்ணலாம், கெட்டதுக்கு போய் எதுக்கு யூகம் பண்ணணும். அந்த வகையில் பார்த்தா தன்னை பல நேரங்களில் நிரூபிச்சிருக்கிறார். சரி, எடப்பாடி படம் போட்டிருக்கு ஸ்கூல் பேக்கில் ஒரு 100 சில்லற கோடி, அது வேஸ்டாக வேண்டாம் அப்படியே கொடுங்கன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின். எடப்பாடி படம் போட்டு பிள்ளை முதுகில் சுமந்துட்டு போகிறத எந்த தனி மனிதனும், அது அதிகாரத்தில் இருக்க தனி மனிதன் விரும்பவே மாட்டான். இவர் விரும்பினார். இல்லை, அது உண்மையிலேயே நல்ல வரவேற்பு. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெருந்தன்மையா இருந்தார். அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் தான். மற்றபடி இது தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பயணத்தின் முதல் ஸ்டெப்னு தான் முதல் பார்வை நான் பாக்குறேன். அது தகுதியானவர் தானா அப்படிங்கறத இன்னும் மேறு பல விஷயங்களையும் ஸ்டாலின் நிரூபிக்கணும். புரியுங்களா? நீங்க அப்பான்னு நிஜம் எப்ப தெரியுமா நான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன்? அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணுக்கு அது நடந்த உடனே முதல் ட்வீட் அவர் போட்டிருக்கணும். உன் தந்தை ஸ்தானத்திலிருந்து நான் சொல்றேன், உனக்கு எல்லா பாதுகாப்பையும் நான் கொடுப்பேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இது போன்ற நீ சம்பவம் நடக்காது. செய்ய துணிப்பவர்களுக்கு பயம் வருகிற அளவுக்கு இந்த வழக்கில் நான் நடவடிக்கை எடுப்பேன். 5 வரி ட்விட்டு போட்டிருந்தாருன்னா அப்பான்னு நீங்கள் வீடியோ வெளியிடவே வேண்டாம், இயல்பாக குரல் கேட்கும். ஏன் செய்யலை? ஏன் சார் செய்யலை? இதே கேள்வி கவர்னரை பார்த்தும் கேட்டேன். வேந்தர் அவர் தான். அவர் பை ரிட்டன் அவர் ஹெட்டுன்னா ப்ராக்டிக்கலாக சிஎம் தான் ஹெட்டு. 2 பேரும் அந்த ட்விட்டை போடவே இல்லை. அப்புறம் அப்பாங்கிற குறை இயல்பா எப்படி வந்துச்சு நான் எடுத்துக்குவேன். நீங்கள் தகுதியானவங்கிறத மறுக்கல, இயல்பா இன்னும் வர ஆரம்பிக்கலைங்கிற உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும். சரிதானா? இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் முன்னெடுத்து வரணும். எஃப்ஐஆர் தப்பா எழுதின யாருப்பா? அந்த இன்ஸ்பெக்டர் சுப்ரீம் கோர்ட்டே கேட்குறான். அந்த நேரேஷனே தப்புங்கிறான். ஒரு பொண்ணு தைரியமா புகார் கொடுக்க வரணும், அந்த பெண்ணுக்கு தைரியம் சொல்ற மாதிரி மற்ற எதிர்காலத்தில் பாதிக்கப்பட போகிற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் மனதிலும் துணிச்சலை மறைமுகமாக அதிகப்படுத்துற மாதிரி தான் இந்த பெண்ணை நீங்க பாதுகாக்கணும். எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த பொண்ணு தப்பு செஞ்சது மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. எழுதுனதும் ஒரு பெண் தானே. இனிமேல் எந்த இன்ஸ்பெக்டர் ஆணோ பெண்ணோ எந்த இன்ஸ்பெக்டருக்கும் இது மாதிரியான நிகழ்வுகளில் இப்படி எழுதுற துணிச்சல் வரக்கூடாதுன்னா 10 நாள் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னும் ரிவோக் பண்ணிருக்கலாமே. ஏன் பண்ணல? ஏன் சார் பண்ணல? இதையெல்லாம் ஒரு இயல்பா பண்ணியிருந்தாருன்னா மக்கள் தான். நீங்க சொன்னீங்கல்ல, இவர் சொல்றாரா இல்ல மக்கள்? மக்களிடம் இன்னும் அந்த உணர்வு வர ஆரம்பிக்கல. இல்ல, அப்போ இப்போ நீங்க உங்களை போன்ற தொடர்ச்சியா அரசியல பார்க்கிறவங்க இந்த தேர்தல் வியூக வகுப்பாளருடைய ஒரு முதல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. இன்னைக்கு இது காமன் மேனுக்கு போய் ரீச் ஆகுது. அவன் போன்லயே பாத்துறான், ஓகே ஸ்ட்ராட்டஜி தான் போடுறது. ஆனா ஜெயலலிதா மேற்கு அப்படி வரல. அது காமன் மேனே அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சான். இது வியூகம்னு சொன்னா அது அடிபட்டு போயிடாது கேட்கிறேன். இந்த வித்தியாசத்தை நான் சொன்னேன். வியூகமாவே இருக்கட்டும், இது இயல்பா மாத்துற விஷயம் ஸ்டாலின் கைகள்ல இருக்கு. அதையும் நான் மறுக்கல. சார், இயல்பா வந்தா வியூகமா மாத்தலாம் சார். ஒரு விதையை தூவிட்டீங்க, அதை ஏத்துக்கிறாங்களா மறுதளிக்கிறாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பார்ப்போம். நேற்று வீடியோ வந்திருக்கு, என்ன ரியாக்ஷன் பார்க்கணுமா இல்லையா? நீங்க சொன்னதுதான் அதிக பேர் போட்டிருக்காங்க. இது நடக்கும் போது சொன்னீங்களா அப்பான்னு சொல்லியிருப்பேன், இது நடக்கும்போது சொன்னீங்களா அப்பான்னு சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? மக்கள் கிட்ட என்ன ரியாக்ஷன் பார்க்கணும். இதை மக்களை ஏத்துக்கணும். ஆமா, அன்னைக்கு அண்ணா விஷயத்துக்கு சொல்லல, ஆனா பாத்தீங்களா இந்த விஷயத்துல சொல்லிட்டாருன்னு யார் பேசணும்? மக்கள் பேசணும். பேச வைக்கிற அளவுக்கு ஸ்டாலின் தொடர்ந்து தன்னை மாத்திக்கிட்டு நடந்தாருனாதான் இயல்பாவே அப்பாங்கிறது வரும். அல்லது நீங்கள் விதைத்த அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு உருவம் பெற்று மேல மேல வளரும். புரியுதானா? அதை தாண்டி அந்த வார்த்தையோ ஸ்டாலினையோ தரம் குறைந்து விமர்சிக்க அது ரொம்ப தவறானது. ஆனா இந்த அணுகுமுறையே வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு ஆசை. இன்னொன்னு சொல்லட்டுமா? பல நேரங்களில் போன்ல எல்லாம் பேசியிருக்கிறாரு அவர் குழந்தைங்களோட. சைக்கிள் வேணுமா, ஒன்னே மாவட்ட சாலை போய் சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஒரு தந்தை ஸ்தானத்தை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் வீடியோ எடுத்து நீங்க 2 நிமிஷம் வீடியோவை கட் பண்ணி போட்டு சோசியல் மீடியால போடுறதுக்கு அது இயல்பா தொடர்ச்சியா நடக்கணும்.
ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்த விஷயத்தை நீங்கள் வீடியோவில் போடாமலேயே அருள்மொழிவர்மனும் லக்ஷ்மணனும் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் மக்கள் மனசுல அது வரும். அந்த தந்தை சாணத்துலேருந்து எல்லாத்தையும் செய்கிறாரு, ஒரு பாதுகாப்பற்ற பெண்ணுக்கு தந்தையா இருந்து அவருக்கு பாதுகாத்தாருங்கிற உணர்வு முதல்ல அப்படி வரணும், மேல இருந்து கீழே வரக்கூடாது. ஜெயலலிதா அம்மா என்ற பட்டத்தை சுமந்தது அப்படி அல்ல, கிடையாது. கட்சிக்காரர்கள் தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசி சாதாரண பொதுஜனமும் சொல்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது, ஊழலுக்கு அப்பாற்பட்டு. அதையும் ஸ்டாலின் மறக்கக்கூடாது. இந்த விவகாரத்துல இதை கூடுதலா இணை கேள்வியே கேட்கிறேன். இயக்குனர் ரஞ்சித் இதை கோட் பண்ணி ரொம்ப கடுமை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அண்மை காலமா நடக்கிற சாதிய ரீதியிலான படுகொலைகளை பாக்குறீங்களா இல்லையா, இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முதலமைச்சரேன்னு ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணி. ரஞ்சித்துடைய உணர்வுகளை நம்ம அதுக்காக வெறும் அந்த விஷயங்களை மட்டுமே பொறுக்கி எடுத்து தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தை விட ஜாதிய வன்கொடுமை தலைவிரித்தாடுங்கிற அந்த வாசகம் தப்பு. சரி, அதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதிகாரமா சோகால்டு தலித் தலைவர்கள் என்ன பண்ணீங்க? அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துற தலித்துகள் மேல நீங்க முதல்ல கண்டிச்சிங்களா? பல கேள்வி இருக்கு, ஒரு பார்வை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு புல்லட் ஒருத்தன் வாங்கிட்டாங்கிறக்கா, தலித் ஒருத்தன் புல்லட் வாங்கிட்டான், அவன் ஓட்டுறான்றக்காக பிற ஜாதிக்காரன் அடிச்சான்னா அவனை இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தாருன்னா ரவிக்குமார் மாதிரியான எம்பிக்கள் பேச மாட்டாங்க. அந்த சம்பவத்தை சொல்லி தான் ரவிக்குமார் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சரி, அந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு உடனே உத்தரப்பிரதேசத்தை விட இங்க அதிகமா இருக்குன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒரு சம்பவம் சார், கண்டினியூ சொல்லுங்க, சொல்லிட்டே வாங்க. எத்தனை 100 நீங்க அடுக்குறீங்க நான் பாக்குறேன். சொல்லுங்க சார். சார் நான் என்ன கூட என்கிட்ட வேற டேட்டா இல்லாம நான் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லல. அப்படிலாம் நடந்த பிறகு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, அப்போ ஆட்சியாளர்களை விமர்சிக்கணும். வேங்கை வயல்ல இந்த அரசு பண்ணது தப்பு. இந்த தாமதம் தான் இந்த அவமானத்தை அவங்க சுமக்கிறதுக்கு காரணம். அன்னைக்கே எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அவமானமே வந்திருக்காது. சிபிஐ விசாரணையே ஏன் கேட்குறாங்க? இவ்வளவு நாள் கழிச்சு நீ பொய் குற்றவாளி அமல்பட்டேன்னு உண்மையா இருந்தால் கூட அந்த உணர்வு வர்றதுக்கு காரணமாக ஸ்டாலினே இருந்தார். துணிச்சலற்ற தன்மை. இந்த அரசுக்கு துணிச்சல் இல்லாதனாலதான் ஐயோ இவங்களை சொன்னா தப்பாயிடுமோ, எலெக்ஷன் வருது, சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற விஷயத்துல தேர்தல், அரசியல், சுயநலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 1000 நல்லது பண்ணாலும் எந்த பிரயோஜனம் வராது. இந்த ஜென்மத்துல உங்களை அப்பான்னு சொல்லவே மாட்டான். சொல்ல போறீங்களா? புரியுது. அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் சார் எல்லா பட்டமும் உங்களை தேடி வரும். ரவிக்குமாரோட உணர்வையும் ரஞ்சித்தோட உணர்வையும் நான் கொச்சைப்படுத்தல. நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் பார்ப்பேன். யாரா அவன் பிசிஆர் ஆக்டை தப்பா பயன்படுத்தினது? யாரா? ஒண்ணுமே நடந்தா சொல்லு. யாரா கேஸை போட்டு அவன்கிட்ட போய் திரைம்பெருல பேரம் பேசுனது யாருன்னு ஒரு தலித்தை நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? அதை ஒரு தடவையாவது கண்டிச்சாதான் 10 இடங்கள்ல தலித் பாதிக்கப்படுறான், அந்த குரல் வெளியில வரும். நான் சொல்ற புரியுதுங்களா? இப்ப அந்த ஒரு தப்புனால இந்த 10மே அமுங்குதுங்கிற அந்த வேதனையில தான் அந்த வார்த்தையை சொல்றேன். 10 நியாயம் இருந்தும் கூட ஒரு தப்புனால அது அமைங்கிருக்கு. பிசிஆர் ஆக்ட்னால இவங்க காசு வாங்குறதுக்கு தான் அப்படின்னு கருத்து இன்னைக்கு இருக்கா இல்லைன்னு ரவிக்குமார் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். கரெக்ட் சார். இந்த அவப்பேரிய அதை தடுக்கணும் தான். பட் அதுக்காக அதை பாராமுகமா இருக்க முடியுமா? நீங்க குரல் கொடுங்க, இதுக்கும் கொடுங்கங்கிற நான். அந்த பக்கம் கள்ள மௌனம் இதை மட்டுமே காமிச்சு அதை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி சொல்றது தப்பு. உத்தரப்பிரதேசோட அதிகங்களுக்கு டாட்டா இருக்கா? ஊபியில் அதிகம் நான் சொல்லல சார். நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லல. நான் தான் வேங்கை வயல்லே தப்பு நடந்துச்சு நானே சொல்றேன். இந்த அரசு அவமானத்தை சுமக்கிறது அவர்களே சுமந்து சாணியை கரைச்சு அவங்களே ஊத்திக்கிட்டாங்க. இந்த திராவிட மாடல் அரசு துணிச்சல் இல்லாதனால, தைரியம் இல்லாதனால ஐயோ அந்த சமூகம் என்ன நினைக்கும்? சமூகத்துக்கு குற்றத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? கிடையாது. எவன் செஞ்சாலும் தப்பு தான் சார். திமுக இருந்தாலும் அண்ணா திமுக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வெளியே வந்தோடனே திமுகவுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படி எதுக்கு திமுக கொண்டு? திமுக இருந்தால் ஸ்டாலினுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவுடைய வட்ட செயலாளர் தான் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படும். இது மாதிரி நபர்களுக்கு திமுக இடம் இல்லை. ஒரு ட்விட்டு போது அறிக்கை கூட விட வேண்டாம். அதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பாஞ்சுக்கிட்டு வந்து திமுக கடைசியில் சட்டமன்றத்திலேயே அவர் திமுக அனுதாபிதான் ஒத்துக்கிற அளவுக்கு தலை குனிஞ்சு நின்னீங்க. அந்த பல்கலைக்கழகத்து பெயரை கூட நீங்க சட்டசபையில வெளிப்படையா சொல்லலை. பதுங்குற அளவுக்கு தான் அவங்களை அவமானப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துச்சு. யதார்த்தங்களை புரிஞ்சுட்டு யதார்த்தமா இருந்தா மக்கள் மன்னிப்பார்கள், அங்கீகரிப்பார்கள், ஏற்பார்கள். இது எல்லா ரஞ்சித்துக்கும் பொருந்தும், ஸ்டாலினுக்கும் பொருந்தும். இறுதியா நிறைவா ஒரு கேள்வி. இப்போ அண்மையில இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வீட்டுக்கு முன்னாடி காவல்துறை குவிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவரை இந்த பெரியார் தொடர்பா அவர் தொடர்ச்சியா பேசுறதுக்கு பல இடங்களில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டதாகவும் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கா திரு சீமான்? இல்லை, இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் காவல்துறையில பொறுப்பு இல்லை. கைதான 15 நாள்ல பெயில் வர போறார். நீதிமன்றம் ஒரு பார்வை பார்த்தா இந்த வழக்கே தகுதியற்ற வழக்குன்னு உடனே கூட பிணையில விடலாம். சட்ட நடவடிக்கையாக தான் இருக்க முடியும். முதல்ல எதுக்காக போய் நிற்கிறாங்கன்னு தெரியாத போது யூகத்தில் நம்ம அதை பேச வேண்டாம். எத்தனை வழக்கு வேணாலும் போடு, நான் என் கருத்தை மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் சீமான். ஸோ அவர் தொடர்ந்து பேசட்டும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ளட்டும்.
எல்லோருமே அவர் ஒரு எல்லைக்குட்பட்டு அதை அணுகணுங்கிறதா நம்ம சொல்கிறோம். சட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அமல்படுத்தணும்னு சொல்கிறேன்னா தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்றது டிஃபால்ட்டாக அதில் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் இரும்புக்கரங்கிறது, சரிதானே? இல்லாட்டி அது பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு இரும்பு ராடாக போயிடும், இரும்பு கரமாக இருக்காது. அது திராவிடியன் மாடலோட ஒரு ஃபேஸ் ஆஃப் ஐகானா இருக்கிற ஒருத்தரை வந்து தொடர்ச்சியா அட்டாக் பண்றாரு, அவருடைய காலகட்டத்தில் பேசுறத விமர்சனம் பண்றாருன்னு போது சும்மா இருக்க முடியாது. பெரியாரை விமர்சிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லல, பெரியாரே அந்த காலத்துல சொல்லல. கொச்சையா, ஆபாசமா, உண்மைக்கு மாறா அல்லது இந்த கால சமூகத்துக்கு எந்த வகையிலும் பயன் தராதத பெரியார் சொன்னதாகவே இருந்தால் கூட இப்போ அதை எடுத்து சொல்றதுனால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கிற விஷயங்களை தவிர்க்கணுங்கிற அந்த பாடத்தை கத்துக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர விமர்சிக்கிறது எவரையுமே. பெரியார் பிஜேபி பெரியார் எதிர்ப்பாரு சார், அடிப்படையில் வெளியில சொல்ல மாட்டாங்களே தவிர அந்த ஐடியாலஜி எதிர்க்கிறவங்க தான். யாராவது நம்ம ஏதாவது தப்பா பேசணுமா? பெரியார் சிலையை உடைப்பேன்னு எச் ராஜா சொன்ன போது தான் கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. பெரியார் விமர்சிங்க, சிலையை உடைப்பேங்கிறது தொடுக்குத்தணும். அப்போதான் ஹெச் ராஜா பின்வாங்கினார், நான் போடல அட்மின் போட்டார் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படிதான். அந்த எச்சரிக்கையோட அந்த எல்லைக்கோட வறுத்துக்கிட்டா போதும், விமர்சிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லலை. பலவிதமான கருத்துக்கள் ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக ஆழமாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.